வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் கலை. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் இது. ஏற்கனவே நம்ம ஸ்குவாட் டிஸ்கஷன் பத்தி நம்ம பாய்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 3 வரைக்கும் வந்திருக்கோம். டே 1 ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகி இந்தியா டவுன்ஃபால் மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் திருப்பி நம்ம பவுலர்ஸ் கம்பேக் கொடுத்து அப்ப இருந்து டாமினேட் பண்ணது. இப்போ டே 3 ஆல்மோஸ்ட் இந்தியா கையில மேட்ச் வந்துருச்சு மொத்தமா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதோட மேட்சை முடிச்சுட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்ம ஹாப்பியா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன், பேட்டிங் பவுலிங்ல இருந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து ரீசெண்ட் நம்ம சீரீஸ்ல அங்க போய் ஜெயிச்சிருந்தாலும் இப்படி ஒரு டாமினேஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பண்ணதே இல்லை. ஸோ இது வந்து செம்ம ஸ்பெஷலா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் கோலியோட அந்த கம்பேக் இன்னிங்ஸ் இவ்வளவு நாள் கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணது செம்ம ஹாப்பி. அதே மாதிரி நம்ம பாய்ஸும் செம்ம ஹாப்பியா இருக்கானுங்க. ஒரே ஒருத்தனை தவிர பேசுவோம் அவனுங்கள்ட்ட. வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா இதாண்டா சினிமா மாதிரி இதாண்டா கிரிக்கெட் அந்த மொமெண்ட்ல இருந்துச்சு எனக்கு. ஸோ கரெக்ட். ஒரு கம்ப்ளீட் நமக்கு பிடிச்ச ஃபார்மேட்ல பிடிச்ச பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணா என்ன மாதிரி ஒரு குஷி இருக்குமோ அந்த குஷி இருக்கு. டெஸ்ட் ஃபார்மேட்ல கோலி, கேஎல் ராகுல், பும்ரா அந்த என்டையர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படி அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பிரகாஷ் சொன்ன மாதிரி அதுவும் அந்த பும்ராவோட ஸ்பெல்லாம் வந்துட்டு டோட்டல் சினிமா மாதிரி டோட்டல் கிரிக்கெட் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஃபேவரட் மூமெண்ட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூமெண்ட் நம்ம டெஸ்ட்ல. சூப்பரு. ஒருத்த மட்டும் அங்க அப்படியே ஃபேக்கா ஒரு ஸ்மைல போட்டு உட்காந்துருக்கான். அங்க ஆஸ்திரேலியன் ஃபேன். உலகமே சந்தோஷத்துல இருக்கு, இந்தியா மொத்தமும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? காலகாலமா நாங்க புள்ளி பண்ணி நாங்க ஸ்லெட்ஜிங் பண்ணி தாண்டா பழக்கம். எனக்கு எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கே போட்டு சாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் வெளில அடிச்சுருந்தீங்க, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து தொண்டையில கை வைக்கிற. இல்ல, ஆல்ரெடி சாத்திட்டு தான் இருக்கோம். இந்த வாட்டியா திரும்புவீங்க, ஏதாவது கம்பேக் கொடுப்பீங்கன்னு நினைச்சா அதுவும் இல்லைன்ட்டு ஆகி போச்சு. சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா சீரிஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். பாப்பீங்க, அடுத்த 4 டெஸ்ட் பாத்துக்கலாம். அவன் இன்னும் திருந்தலமாமா. பேசிட்டு இருந்தனியா அந்த மாதிரிதான். அதான் ஃபர்ஸ்ட் டே பாக்குறப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தியா இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கும்ட்டு. அதுவும் டாஸ் வின் பண்ணி டக்குன்னு பும்ரா பேட்டிங் சூஸ் பண்ணோடனே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ திருப்பி நம்ம லோ ஸ்கோரிங் இந்த மாதிரி ஏதாவது வந்து நின்றுவானுங்களோ அப்படின்ட்டு. அதே மாதிரி செம்மையா அவனுங்க பேஸ் அட்டாக் நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஜெய்ஷ்வால் வந்து நம்ம ஊர்ல செம்ம டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஹைப் இருந்துச்சு, இருந்தாலும் புது இடம் அப்படின்றப்ப ஒரு பயமும் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க. ராகுல் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து அவரோட இன்டென்ட் நல்லா மாத்திட்டாரு. அதுவும் இத்தனை நாள் வந்து எந்த பொசிஷன் ஆடுவாரு, இவர் எதுக்கு டீம்ல அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் கொடுத்து செம்ம சேஞ்ச் ஓவர். அது கம்ப்ளீட்டா ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து டெக்னிக் எதுவுமே லூஸ் பண்ணாம செம்மையா பிக்கப் பண்ணாரு. அதுக்கப்புறம் படிக்கல் வந்து எனக்கு என்னமோ பெருசா ஒரு ஒட்டாத மாதிரி தான் ஒரு ஃபீல். இன்னும் அந்த ஒரு ஒரு சீனியர் பிளேயருக்கான இது கிடையாது. இன்னும் டேஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கம்பேக் கொடுத்துக்கலாம். அது போற போக்குல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப டக்குன்னு கையில கொடுத்துட்டு போனது ஒரு மாதிரி சேட் ஆச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு சேர்த்த மாதிரி இப்போ அடிச்சிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்போ அது அது போக பார்த்தீங்கன்னா இப்போ பண்ட் அண்ட் நிதிஷ் ரெட்டி இன்னிங்ஸ் வந்து ஒரு கீ இன்னிங்ஸ். பண்ட் வந்து எப்பவுமே சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் டக்குன்னு டாமினேட் பண்ற ஒரு கேரக்டர், அதனால அது யூஸ்வல். நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு புது சீரீஸ், எதுக்கு இவரை போய் கூட்டு போனாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சரியான சேஞ்ச் ஓவர். அதுவும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலிங், ஐ மீன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் இருக்குது எனக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு எப்படி சொல்ற ஸ்பெஷல் கேட்டகரி. முன்னாடி இருந்தே நம்ம பார்த்தோம்னா கேலிஸ், ஃபிளின்டாஃப், பென் ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி ஒரு வரிசையில நம்ம இந்தியாவில் ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. டெஸ்ட்ல அதுவும் எடுக்கல. இப்போ வந்து அட்லீஸ்ட் சரி இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா பரவாயில்லன்றப்போ ஒரு நல்ல இன்னிங்ஸ். பவுலிங் வந்து ஆஸ்திரேலியா செம்மையா அந்த பிச்சை யூஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டானுங்க. அதுவும் ஹெசல்வுட்லாம் வந்து இந்த பக்கம் ஸ்டார்க்கு கம்மின்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம், சைலண்டா வந்து விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டு இருந்தாப்ல. மிச்சல் மார்ஸ்லாம் வந்து அப்படியே கேஷுவலா விக்கெட்டை தட்டி விட்டு அந்த மாதிரி. நேதன் லைனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, ஸ்பின்னே எதுவும் ஆகாதப்போ நேதன் லைன் அடிச்சுதான் நம்ம ஆளுங்க ஸ்கோர்ஸ் அப்படியே டக்குன்னு ஏத்துனானுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாக்குறப்ப நானும் பயந்துட்டு தான் இருந்தேன், இது வந்து 150 பத்துமா, இந்த ஸ்கோரை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி அதான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போதுதான் கரெக்டா
சரி 150 என்னடா இது அப்படின்னு இருக்கும் போதுதான் செம கெத்தா ஓவர் ஹைப்டு புத்தா உள்ள வந்தாரு. வேற யாரும் இல்ல, மெக்ஸ்வீனி தான். அவரும் குவாஜாவும் உள்ள வந்துட்டு என்னமோ ஃபர்ஸ்ட் 2 டெலிவரி பும்ராவை பார்த்துட்டு அவர் நினைச்சிட்டாரு பும்ரா இவ்வளவுதான் நினைச்ச மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தலைவன் ஆரம்பிச்சான் லைனை பிடிச்சு என்ன பவுலிங் அப்பா, சரியான பவுலிங் போட்டு முடிச்சு அப்படியே எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டாரு வரிசையா. பும்ரா ஒரு பக்கம் நெருப்பா கழட்ட, அதுக்கு அடுத்து சிராஜ் வராரு, ஒரு ரெண்டு ஓவர் பார்த்தாரு, டிஎஸ்பி சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரும் பிடிச்சதுதான் பிடிச்சு 2 பேரும் மாத்தி மெய்டனா போட்டு செஞ்சு அப்படியே சூப்பரா செம ஃபைட் பேக் கொடுத்து ஆஸ்திரேலியாவை அப்படியே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வச்சுட்டாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த ஓவர் ஹைப்டு பிரதர்ஸ் தான் அதுல காமெடியே. ஆமா ஸ்டீவ் ஸ்மித்தும் லபுசேனும். அவன் ஆல்ரெடி புஷ்ன்னு தான் இருந்தான், நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரியே. திரும்ப புஷ்ன்னு இப்படி ஒரு புஷ்ன்னு போவான்னு எதிர்பார்க்கல. அவன் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விராட் கோலி லபுசேனு கேட்ச் விட்டாரு அப்படின்னு பார்த்தா அது பிளான் பண்ணி தான் விட்டுருக்காங்கன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லபுசேன் இன்னிங்ஸ பார்த்தா வைக்கிறாரு டாட் 52 பாலுக்கு 2 ரன் அடிச்சுட்டு செம்மையா போட்டு முடிச்சாங்க. எனக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா ஹர்ஷித் ராணாவோட டிராவிஸ் ஹெட்டுக்கு எடுத்த டெலிவரி தான். எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் அது ஒரு ட்ரீம் பால். ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த விக்கெட்டோட அருமை அவ்வளவு பிடிக்கும். என்ன மாதிரி டெலிவரி, அது அவுட் ஆஃப் லென்த்ல குத்தி கரெக்டா பைல்ஸை மட்டும் எடுத்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல ஹெட்டால. சரியான பால் போட்டு முடிச்சாரு. செமையா போட்டு ஆஸ்திரேலியா 104க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த டேல சரி சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா ஸ்டார்க்கும் இவரு ஹெசல்வுட்டும் ஒரு 90 மினிட்ஸ் இருந்தாங்க. அது ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரபிளோ இல்லையோ, நமக்கு செம ஃபேவரபிளா இருந்தது அந்த கண்டிஷன்ஸ். ஆமா, பிரகாஷ் சொன்ன மாதிரி கரெக்டா பிச்சு கண்டிஷன் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அது கடைசியில இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிச் சீம் மூவ்மெண்ட்டே இல்லை. அது கரெக்டா அனலைசிஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் ராகுல் 2 பேரும் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவலா இருந்துச்சு. அதுல மெயினா சொல்லணும்னா 2 பேரோட கேரக்டர் சேஞ்ச் தான். ஜெய்ஸ்வால் யூஸ்வலாவே பார்த்தோம்னா ரொம்ப டாமினண்டா, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் தான், அந்த மாதிரி தான் ஆடுவாரு. ஆனா ஜெய்ஸ்வால் அந்த இடத்துல பிச் நம்ம ரன்னுக்கு ஹரிபரியா போக தேவையில்ல, விக்கெட் விடாம லூஸ் ஷாட் ஆடாம இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் நம்ம கையில வந்துரும்ன்ற ஒரு இன்டென்ட் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே இருந்துச்சு. எதுக்குமே அவசரப்படல. தலைவன் திடீர்னு நீயானா இப்படிலாம் ஆடுற அந்த மாதிரி இருந்துச்சு எனக்குலாம் அது பாக்குறப்போ. அதுக்கு மெயின் இன்னொரு ரீசனும் எனக்கு ராகுல் தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி சொல்றது, மேட்ச் கம்ப்ளீட்டா அவங்க கையில போகாம கொஞ்சம் நிறுத்தி வச்சதே ராகுல் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதே மாதிரிதான் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நான் ஸ்ட்ரைக்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்காரு, தயவு செஞ்சு அவசரமா எதுவும் பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லி 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 ஷேப் பண்ணி ப்ராப்பரா எடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. அதுல ஜெய்ஸ்வால் சொல்லவே தேவையில்ல, அவங்க பார்ட்னர்ஷிப்ல இப்போ ரெக்கார்ட் வேற ஆயிடுச்சு. அது மாதிரி ஜெய்ஸ்வாலும் ஹையஸ்ட் சிக்ஸஸ், டெஸ்ட் சிக்ஸஸ் இன் கேலண்டர் ஹியர். நம்ம மெக்கலம் தூக்கிட்டு தலைமை மேல வந்தாச்சு. வேற லெவல் இன்னிங்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்ட்னர்ஷிப். அதுல இருந்து வந்தோம் அப்படின்னா, ஸோ கேஎல் ராகுல் டிஸ்மிஷல் கொஞ்சம் அன்லக்கி தான். ஸோ அவரே கொஞ்சம் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ கொஞ்சம் அன்லக்கி தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து படிக்கல் கொஞ்சம் லைட்டா ரெசிலியன்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ ரன்ஸ் அந்த அளவுக்கு அடிச்சாரோ இல்லையோ, 70+ பால்ஸ் கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் அவருக்கான கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னு வேணா சொல்லலாம் படிக்கல் இந்த இன்னிங்ஸ்ல. அப்புறம் நம்ம கிங் வந்தாப்புல. ஸோ கிங் வந்ததுல இருந்தே என்ன அப்படின்னா, நம்ம பக்கம்தான் மேட்ச்சு, காற்று எல்லாமே அடிச்சது அப்படிதான் சொல்லணும். யாரையோ ட்ரை பண்ணாங்க. நடுவில் லபுசக்னேலாம் மேட்சுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் கோலி வந்தா பவுன்சர் போடுவேன்னு சொன்னாரு. கோலி அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி, நீ எனக்கு பவுன்ஸ் என்ன வேணா போடு, இப்படிதானே போட போறேன்னு இறங்கி அடிச்சாரு. துரத்தி அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதெல்லாம். ஸோ ஃபைனலா நம்ம செஷன் நெருங்கும் போது கரெக்டா நிதிஷ்குமார் ரெட்டி வேற உள்ள அவரு கொஞ்சம் காட்டுன்னு காட்டி டோட்டலா நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டாங்க மேட்ச. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ்க்கு அந்த டைம்ல என்ன சொல்லுங்க. குறிப்பா மிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீ தானே குவிக் விக்கெட்ஸ் எடுத்த, நீ வான்னு கண்டினியூஸா 3 4 அடிச்சான் நிதிஷ்குமார் ரெட்டி.
மாத்தி மாத்தி 3 ஆங்கிள் வச்சு ஒரு 4 அடிச்சு ஆமா ஒரு 6 அடிச்சு முடிச்சோடனே தான் மேட்ச் அப்படியே மாறி கோலிக்கு இந்த சைடு ஆப்போசிட் எண்ட்ல பத்திச்சு. நீ மட்டும் தான் அடிப்பியா, நான் அடிக்கிறேன்ட்டு அவர் வந்து அதான் அடிக்கிறாரு 6. டக்குன்னு T20 அதான் மோடு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சு கடைசியில தலைவன் செஞ்சுரியா இல்லையான்ட்டு ஒரு மாதிரி டிஸ்கஷன் போய் கடைசியில ஆமா அது 4 தான் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தலைவன் ஹெல்மெட்டை கழட்டி காட்டினான். பும்ரா அப்போ வரைக்கும் பேடு கட்டிட்டு ஆஸ்திரேலியான்ஸே ஏமாத்திட்டு இருந்தாரு போல. நாங்க அடுத்து பேட்டிங் ஃபுல்லா இறங்க இன்னும் போறோம், இன்னைக்கு ஃபுல்லா அதான் நாங்க தான் இறங்க போறோம்ட்டு நம்ப வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். சடனா செஞ்சுரியை போட்டு பேட் எல்லாம் கலட்டி போட்டுட்டு நான் டிக்ளேர் பண்றேன்னு உள்ள வந்துட்டாரு பவுலிங்க போட. அவங்களுக்கு பாவம் அந்த டிக்ளரேஷன் வந்துட்டு செமையான டைம்ல சூப்பரா டிக்ளேர் பண்ணாரு பும்ரா கண்டிப்பா. சோ அவருக்கு முன்னாடி ஆமா ஆமா எந்த திங்க் மைண்ட் இருந்தாலும் ஓகே, அது கரெக்டான டிசிஷன், ஆமா. அது செமையான போக நம்ம டிசிஷன். விராட் கோலி ஆடிட்டு இருக்கும் போதே வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் கழட்டும் போதே ஒரு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி, நீ உன் செஞ்சுரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுரி போட்டோன்னே செலிப்ரேஷனோட அப்படியே பவுலிங் இறங்கிரும் அப்படின்ற இன்டென்ட் அதிலே தெரிஞ்சுது. அதுதான் அதுவும் பார்த்தனா முடிச்சு வெளியே போன விறுவிறுன்னு வந்தானுங்க. அந்த பால் நீ எடுக்கிறது கூட ஒரு ஒரு ஸ்லோனஸே கிடையாது, அப்படியே வேகமா வந்து லைன் அப் எடுத்து டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த மெக்ஸ்வீனின்ட்டு பாவமா ஒருத்தர் நின்று இருந்தாரு, எப்படி போயிடுவாருன்னு தெரியும். ஆனா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே திருப்பி போனது வந்து ஒரு மாதிரி செம ட்விஸ்ட். போயிட்டு அதான் ஆமா கவாஜா மட்டும் தான் நமக்கே தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நைட் வாட்ச் பண்ணா பேட் கமிங்ஸை நானே போய் பாக்குறேன், நீங்க எப்படி வெளியே வந்துறீங்கன்னு சொல்லிட்டு அவரே உள்ள வந்து அவரும் அவுட் ஆகி என்னன்னு எந்த வித ஃபார்ம் எதுவுமே கிடையாது. லபிஷானுக்கு பவுலிங் மட்டும் தான் போட்டிருந்தாரு, அவரு வந்தோடனே போயிட்டாரு. அதனால அவருக்கு அவ்வளவுதான். எவ்வளவு சேட்டா இருந்ததுன்னா அப்பயே ஒரு பால் டிஃபென்ஸ் வச்சுட்டு அந்த ஹைப்ராக்டிவ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் ஏதோ hyperactive. team இருக்கு, இதெல்லாம் தேவைதானா கோபி மொமெண்ட் அதெல்லாம். அதான் அதான் சுத்தமா கணிக்கவே இல்ல. பால் வெளியே போதா உள்ள வருதா, லீவ் பண்றது மட்டும் பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல, ஃபுல்லா லீவ் பண்ணிட்டு போன்ட்டு உள்ள டேனோட முடிச்சு அந்த கதையும். அதனால இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் 12 for 3ன்றப்போ இன்னும் எவ்வளவு ரன்ஸ்ல வின் பண்ணுவாங்க, ஹிமாலய வெற்றியா இல்ல நார்மல் வெற்றியாங்கிறது மட்டும்தான். அது எனக்கு தெரிஞ்ச சீக்கிரமே முடிஞ்சிடும், ரொம்ப ஃபைட் பேக் எல்லாம் பண்ண போறது இல்ல. அதனால சீரீஸ் ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டா ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு மேட்ச்ல. எப்படி நம்ம ஜெய்ஸ்வால் ஸ்டார்க்குக்கான அந்த ஒரு கலகலப்பான மூமெண்ட், அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா ஸ்டார்க், இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்கு. அதுல வந்து நம்மளோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் என்னன்றத வந்து பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு ஆஹ் இருக்கும் கண்டிப்பா இதுதான் அப்படின்ட்டு. ஸ்டார்ட் பண்ணு பிரதீஷ். அதான் நமக்கு இந்த டெஸ்ட் மேட்சே ஒரு ரொம்ப ஃபேவரட்டான டெஸ்ட் மேட்சா தான் அமைஞ்சிருச்சு. ஃபேவரட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மூமெண்ட்னா என் தலைவனோட 81st செஞ்சுரி தான். எப்படா எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணா பெர்த்துனா நான் தான்டா அப்படின்னு என் தலைவன் ஒரு செஞ்சுரியை போட்டான். அதான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட். சூப்பரு. நமக்கு நமக்கு ஃபேவரட் மூமெண்ட்னா இன்னைக்கு டேவோட லாஸ்ட் பால் தான் சொல்லணும். லபுஷாக்ன விக்கெட்டு. அவரு பெரிய சித்து மாதிரி நான் பாலை விட்டு விட்டு விளையாடுவேன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. நான் இந்தியாவோட புஜாரா மாதிரி இருக்க போறேன் இந்த சீரீஸ்லன்ட்டு பால் எல்லாம் விட்டாரு. ஆனா என்ன பாலை கணிக்காம விட்டாரு. அவ்வளவுதான், உள்ள அதுதான் வரும்போது இன்னைக்கு. விட்டாரு. ஆமா, அதுதான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் மூமெண்ட். என்னோட ஃபேவரட் மூமெண்ட் வந்து ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த மாதிரி ஆடிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அப்படி ஒரு கம்பேக் கொடுக்கறதெல்லாம் தெரியல எந்த அளவுக்கு மைண்ட் செட் அது பாசிட்டிவா ஆடணும்ட்டு. அந்த கம்பேக் வேற லெவலா இருந்துச்சு. ஜெய்ஸ்வாலுக்கு எப்பயுமே அந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ் பவுலர்ஸை வந்து அசிங்கப்படுத்தியே அவனுக்கு பழகிருச்சு. ஆண்டர்சனை வச்சு கண்டிப்பா. முடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப இங்க வந்து சரி சும்மா ஆடிட்டு போயிடுவான் பார்த்தா ஸ்டார்க் கிட்ட சண்டைக்கு போறான், லெவஷன் கிட்ட சண்டைக்கு போறான். அதெல்லாம் வேற லெவலா இருந்துச்சு. ஆடுறது மட்டும் இல்ல அசிங்கமும் படுத்து அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த நான் மொமெண்ட்லாம் வேற லெவலா இருந்துச்சு. செம்ம அதுதான் செம்ம எனக்கு ரொம்ப இதுதான். ஃபேவரட். தான் எனக்கு வந்து பர்சனலா ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்னா ராகுலோட கம்பேக் தான். ஏன்னா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, டீமுக்கு வேணுமா வேணாமா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ சரியான டைம் ஒரு கம்பேக்கு. அதுவும் வந்து சும்மா வந்து ஒரு 30-40 இது பண்ணிட்டு அந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் இல்லாம நல்லா பிச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீமே வந்து ஒரு கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரியான இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி, செகண்ட் இன்னிங்ஸும் சரி, நான் பாத்துக்கிறேன் வாங்க, பிச் என்னவா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு செம்ம இன்னிங்ஸ். ஆனா என்ன, அது இதோட இவனுங்க விட மாட்டானுங்க, திருப்பி ஆர்டரை மாத்தி விட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்லயே என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. பார்ப்போம். அப்படியே விட்டா ராகுல் நல்லா வருவாப்புல. அதான் இல்ல அது மட்டும் இல்ல, ராகுலோட இந்த இன்னிங்ஸ எஸ்பெஷலி அந்த டெக்னிக்கை மட்டுமே கிரிக்கெட் தான் கெரியர்னு ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் அந்த வீடியோவே போட்டு காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பா. டெக்னிக், ஒரு சரியான ஃபுட் ஒர்க், எல்லாம் ப்ராப்பரா ஒரு டெஸ்ட், இதாண்டா டெஸ்ட் எப்படின்னா எப்படி ஆடணும்ட்டு ஆடினாரு.
அதான் கண்டிப்பா. அதுதான் இதுல சரியானது நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் சீரிஸ் இன்னொரு 4 மேட்ச் ரிமைனிங் இருக்கு. ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிருக்கானுங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு. பார்ப்போம் அவனுங்க கம்பேக் கொடுக்குறானுங்களா இல்ல நம்ம ஃபார்ம் எப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லையான்ட்டு. என்ன என்ன ஆஸ்திரேலியன் ஃபேன் ஏதாவது சொல்லணுமா உள்ள? ரெடியா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்க ரெடியா ஓகே. தான் வந்தோம், நீங்க தான் ரெடியா இல்ல. உங்க ஊருக்கு நாங்க வந்து அடிச்சிட்டு இருக்கோம், நீங்க ரெடியா இல்லாம உட்காந்துருக்கீங்க. அதனால நீங்க அடுத்த மேட்ச் ரெடி ஆகுங்க. அதே மாதிரி நம்மளும் ரெடி ஆவோம் அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு. இப்போ நமக்கு அது மாப்ள போக ரெடியா இருக்க சொன்னாரு. இன்னைக்கு யார் வந்து இறங்கி இருக்கா பெருத்துல, என் தலைவன் ரோஹித் சர்மா வந்துட்டான். வேற மாதிரி. ஐயோ அது ஒரு இதுக்கு மாதிரி எனக்கு குஷியா தான் இருக்கு. அதான் இதுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படுறதா அவனுக்கு சந்தோஷப்படுறதா அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, எப்படி இப்போதைக்கு கொலாப்ஸ் பண்ணுவீங்க? ஆர்டர் கொலாப்ஸ் பண்றது ஒண்ணு. இப்போதைக்கு கேப்டன்சியும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்து ஒரு பிரஷர் இல்லாம செமையா தான் ஹேண்டில் பண்ணாரு. ம். அவருக்கு இப்ப ரோஹித் சர்மாக்கு இருந்த ஒரு ரோல் கேப்டன்சி ரோல், அதையுமே வந்து டேக் ஓவர் பண்ணதுனால இப்ப அவருக்கு என்ன ரோல்னு தெரியல. வந்து மென்டர் பண்ண போறாரா என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். அதையும் பொறுத்து இருந்து நம்ம இன்னும் 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. டெஸ்ட் மேட்ச் பத்தி இன்னும் கண்டினியூ பண்ணலாம். அது போக சேம் டைம் நம்ம ஐபிஎல் ஆக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசணும். ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் பத்தி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பாய்ஸோட சேர்ந்து இன்னும் கலகலப்பா பேசலாம். அதையும் மறக்காம பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு உங்க சப்போர்ட்டை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கடை கலாஸ். கலாஸ். கலாஸ்.